Hi friends, welcome to South Indian Food Court. நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலையில மசாலா சுண்டல் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். மசாலா சுண்டல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். இதை 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். இது லோ ஹீட்டில் ஒரு 5லேருந்து 7 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொருள்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 மூடி அளவு தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கணும். தண்ணியே சுத்தமாக ஊற்றக்கூடாது. இதை இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நீங்கள் தேங்காய் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்து இதை இறக்கிடலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான மசாலா சுண்டல் ரெடி. இந்த சுண்டல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ, பாய்.